சம்பவம் செய்யும் தனுஷின் 50வது படம். நேரில் அழைத்து பாராட்டிய விஜய். தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் வரும் ஜூலை 26ஆம் தேதி திரையரங்களில் வெளியாகிறது. இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், வரலட்சுமி சரத்குமார், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். தனுஷின் அண்ணன் செல்வராகவன் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தனுஷ் தான் ராவணன் என்றும் ராவணனின் தம்பிகளாக காளிதாஸ் ஜெயராம் மற்றும் சந்தீப் கிஷன் நடித்துள்ளதாக கூறுகின்றனர். கும்பகர்ணன் போல ஒருவர் சோம்பேறியாகவும் ஆனால் பலமானவராகவும் இருப்பார் என்றும் கூறுகின்றனர். சூர்பனங்கை கதாபாத்திரத்தில் தான் துஷாரா விஜயன் நடித்திருப்பதாகவும் தனுஷ் ராயன் படத்தின் ட்ரெய்லரில் கதையை ரிவீல் செய்யாமல் விட்டதற்கு காரணமே இந்த ராமாயண கனெக்ஷன் தான் என்கின்றனர். அடுத்த வாரம் படம் வெளியான பின்னர் ராயன் படத்தில் தனுஷ் என்ன கிண்டி வைத்திருக்கிறார் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். தனுஷ் நடிப்பில் அசுரனாக இருந்து வரும் நிலையில் இயக்கத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான இயக்குனராக இருந்தார் என படத்தில் பணியாற்றிய நடிகர்களும் நடிகைகளும் பேட்டிகளில் தெரிவித்துள்ளனர். மிகப்பெரிய பவர் ஹவுஸ் பர்ஃபார்மர்கள் ஏ.ஆர். ரகுமான் இசை என ஏகப்பட்ட பலம் இந்த ராயன் படத்திற்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஜா படம் ஜூன் 14ஆம் தேதி வெளியான நிலையில் நல்ல வரவேற்பை பெற்றது. உலக அளவில் ரூபாய் 107 கோடியை வசூல் செய்துள்ளது என அறிவித்திருக்கின்றனர். தந்தை மகள் குறித்த கதை என்பதாலும் இந்த படம் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் ரீதியான வன்கொடுமையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்பதாலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது படக்குழுவுக்கு மேலும் ஒரு பாராட்டு கிடைத்துள்ளது. மகாராஜா படத்தின் இயக்குனர் நித்திலனை நேரில் அழைத்து நடிகர் விஜய் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள நித்திலன், மிக்க நன்றி விஜய் அண்ணா, மகாராஜா படம் பற்றி நீங்கள் விரிவாக பேசியது எனக்கு வியப்பு அளிக்கிறது. இதனை சிறந்த பாராட்டாக கருதுகிறேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அண்ணா. எனது தயாரிப்பாளர்கள் ஜெகதீஷ் மற்றும் சுதன் சுந்தரம் ஆகியோருக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார்.